அச்சக் கீழே பட்டுறாத போய் நம்ம இது அண்ணனுக்கும் கொஞ்சம் பாதி, உனக்கு பாதி, எனக்கு பாதி, அண்ணனுக்கு பாதி. சரி நான் ஒரு எகிரி குதிக்கிறேன். ஆ ஃபுல்லாக உள்ளே ஒளிஞ்சிருக்குதுங்க. இதுதாங்க அத்திப்பழம், நாட்டு அத்தி. ஓகேங்களா, பாருங்க. இது வந்து பழமாக மாறாது, இது காயாக தான் இருக்கும். இது வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வெஜிடபிள் பிரியாணிக்கு. அதை தாண்டி இது பழமாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு கெமிக்கல் உரம் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, கெமிக்கல் போட்டால் தான் பழுக்கும். அதுமாரி சார்ந்து நம்ம பழுக்க வைக்கக்கூடாதுன்னு ஆணி அடிக்கணும். மரத்தில் இருக்கிற முறையில் ஆணி அடித்தா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உருவாக்கி அந்த பழத்தை வந்து பழுக்க வைக்க ஆரம்பிக்கும். டேய் பூனைக்குட்டி, பூனைக்குட்டியா என்ன பண்ணிட்டு இருக்கிற? சரி வாப்பலாம். ஹலோ ஜிம்மி. மிளகா போட்டுங்களா? வாப்பலாம் வாப்பலாம் போப்போ போ. சரி நம்ம போடம்மா. முன்னே தெரியும். அதனால தான் நீ ஸ்கூல்லேருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வேணுங்க இங்கேருந்து பார்த்துட்டே இருந்தேங்க. பையன் ஸ்கூல்லேருந்து வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தேங்க. இதான் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோங்க. தென்னை மரம் அது வந்து அந்தாண்ட விற்கிற நிலத்துக்கு அந்தாண்ட இருக்குது. அம்மா அக்காவுக்காக விற்கிற நிலம். நம்ம தென்னை மரம் ப்ளஸ் சப்போட்டா அண்ட் அங்கே ஒரு தென்னை மரம் வச்சுருக்குறேங்க. அண்ட் இப்போ தண்ணி தீர்ந்துருச்சு. எல்லாம் மழை தண்ணி தான் வந்து சேமிப்பு பண்ணி இது எல்லாமே இது மாதிரி தோட்டமாக பண்ண போகிறேங்க. ஆஹா, தட்டத்தில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாம்பா. சூப்பர் சூப்பர். அறியலாமா? அரிஞ்சு உப்பு மிளகா போட்டு திங்கலாமா? அண்ணனை போய் கூட்டிட்டு வரியா?